வணக்கம் நண்பர்களே, முக்கியமான செய்தியை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை இயக்கத்துக்கு எதிராக தினமலர் ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. உண்மைங்க, தினமலர் அண்ணாமலை இயக்கத்துக்கு எதிராக விஷத்தை கக்கிற மாதிரி ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஹிந்துத்துவ எதிர்ப்பு அரசியலுக்கு தயாராகிறாரா அண்ணாமலை, அமெரிக்கா மாநாட்டில் பங்கேற்பதால் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வெளியிட்டிருக்காங்க. தினமலர் பேப்பரு ரொம்ப சூப்பரான பேப்பரு. என்னுடைய வீட்டுக்கே தினமலர் பேப்பர் தான் வருது. தினமலர் பேப்பரை தான் நான் படிக்கிறேன். நல்ல பத்திரிகை. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, நல்லா தான்டா இருக்கான், திடீர்னு லூஸ் தனமாக பண்ணுறான் அப்படின்னு. அது மாதிரி தினமலர் அப்பப்போ வேலையை காட்டிடுறாங்க. கடந்த காலத்தில் காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளில் நிரம்பி வழிகிறது கக்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டாங்களே. காலை உணவு திட்டம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும், உணவுப் பொருட்கள் குவாலிட்டியாக இருக்கணும், இப்படி தான் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடணும். அதை விட்டுட்டு காலை உணவு திட்டத்தால் கக்கூசை நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நியூஸ் போடுவாங்களா? தினமலர் கடந்த காலத்தில் போட்டு அது மக்கள் மத்தியில் கடும் ஆட்சேபனையை உருவாக்குனுச்சு. கடுமையாக மக்கள் எதிர்த்தாங்க. பிறகு தினமலர் சரண்டர் ஆனாங்க. தப்பாக போட்டுட்டோம், இனி இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், ஃபெட்னா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை, அதுதான் ஃபெட்னா, 39வது தமிழ் விழாவை நடத்துகிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட சேர்ந்து நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் கைகோர்த்து இந்த தமிழ் விழா நடத்தப்படுது. அதில் பலரை சிறப்பு விருந்தினர்களாக கூப்பிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் அண்ணாமலை பங்கேற்கிறாரு. தமிழை பற்றி பேசுவதற்காக போகிறாரு. ஃபெட்னா அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு, அதில் அண்ணாமலை கலந்துக்கிறாரு. அப்போ அவரும் ஹிந்துத்துவாக்கு எதிராக திரும்பிட்டாரா அப்படின்னு இப்படி எல்லாம கதை கட்டுறது. பிரதமர் மோடியே ஃபெட்னாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த தமிழ் விழாவுக்கு அவங்க நடத்துறதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அப்போ மோடி ஹிந்துத்துவாக்கு எதிராக திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? இதை விடுங்க, இதை நான் நேற்றே சொல்லிட்டேன், மோடி வாழ்த்து சொல்லியிருக்கிறத. இப்போ புதுசாக 2 தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஃபெட்னா அமைப்பு இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்போடு சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் தொழில் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை நடத்துகிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபெட்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த 2026 ஜனவரி மாதம் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. பாஜகவுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க எம்எல்ஏ கோவை தெற்குக்கு அவங்க அந்த சம்மிட்டை அட்டன் பண்ணாங்க. ஃபெட்னா ஏற்பாடு பண்ண ஒரு மாநாட்டுக்கு ஏன் தமிழக பாஜகவுடைய எம்எல்ஏ கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்போ ஏன் யாரும் கேள்வி கேட்கல? நயினார் கும்பல். அண்ணாமலை 2025 மதுரையில் நடந்துச்சு தொழில் மாநாடு. ஃபெட்னா இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இணைந்து 2025 மதுரையில் தொழில் மாநாடு நடத்தினாங்க. அதில் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. மோடி விஷ் பண்ணியிருக்காரு. வானதி அக்கா கடந்த காலத்தில் கலந்துருக்காங்க. அண்ணாமலையே பாஜக மாநில தலைவராக இருந்தபோது கலந்துருக்காரு ஃபெட்னா ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில். அப்போல்லாம் இந்த ஜேவிசி ஸ்ரீராம கல்யாண் ராமன்லாம் பொங்கலை. இப்போ அண்ணாமலைக்கு எதிராக வாந்தி எடுத்துக்கிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.